ஸ்ரீ குருப்யோ நமः, ஸ்ரீ கணேஷாய நமः. ஒரு ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இந்த ராமருக்கும் அல்லது ஸ்ரீகிருஷ்ணருக்கோ இல்லை ஹனுமனுக்கோ எதனால் பச்சை அல்லது ஊதா நிறங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது? இந்த வர்ணனைகள்லையோ ஸ்தோத்திரங்கள்லையோ இல்லை படங்கள்லையோ அப்படி தான் வர்ணிக்கப்பட்டிருப்பாங்க. இது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே இந்த கலர் தியரி, கலர் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் அந்த மைக்ரோஸ்கோப் எல்லாமே. இந்த காம்போசிட்டிங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின் கேரக்டர் முன்னாடி பேசிகிட்ருக்கோம் அல்லது பாடிட்டுருக்கோம் ஒரு ஹியூமன். அவரோட பின்னாடி இந்த பச்சை அல்லது ஊதா நிறங்களில் ஸ்க்ரீன் இருக்கும். இதை ப்ளூ மேட் அல்லது க்ரீன் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய தேவையான என்விரான்மெண்ட்டை பின்னாடி காம்போசிட் பண்ணிடுவாங்க. இந்த காம்போசிட் பண்ணப்பட்ட அந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய அந்த ஸ்கின் டோனை எந்த வகையிலையும் பாதிக்காது. இவர் பாட்டுக்கு எந்த இதுவும் இல்லாமல் முன்னாடி பேசிகிட்டு இருப்பார். அந்த ப்ளூ மேட்டில் அந்த அவங்க காம்போசிட் பண்ணக்கூடிய அந்த பிக்சர் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, எதனால் அவங்க காம்போசிட் பண்ண அந்த பிக்சர் நம்ம ஹியூமன் ஸ்கின்னில் தெரியாது அப்படின்னா, இந்த ஊதா அல்லது பச்சை நிறமே நம்மளுடைய தோலில் இல்லாத வர்ணங்கள். நம்மளாம் மனிதர்கள், மனித தோலில் இல்லாத வர்ணங்கள் இந்த ஊதா பச்சை. ஸ்ரீராமர், கிருஷ்ணர், ஹனுமன் இவங்கெல்லாம் சாதாரண மனுஷர்களை சேர்த்து கிடையாது அப்படின்ற ஒரு வர்ணனையை கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விளக்கப்பட்டிருக்காங்க. இது சயின்டிஃபிக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்க போனால் இன்னும் ஆழ்ந்த விளக்கங்கள் இன்னும் பெரிய பெரிய மகானுபாவர்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.